Hi friends, welcome to Manovijay Integrated Farming Channel. இந்த வீடியோல சித்திரை மாசம் வெயில்ல நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன காய்கறி காய்ச்சிருக்கு அதுல என்னென்ன அறுவடை பண்ணோன்றதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் சித்திரை மாதம் வெயில் கொளுத்துது. காலையில் நம்ம மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போனால் வேர்த்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுது. அதனாலேயே காலையில் லேட் ஆயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றவே போகிறதில்ல. அப்படி இருந்தும் நம்ம மாடி தோட்டத்தில் விளைச்சல் அமோகமாக இருக்குது. வாங்க இந்த சித்திரை வெயிலையும் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறி அறுவடைக்கு ரெடியாக இருக்குன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காந்தாரி மிளகா. இந்த செடியில ஒரு மாசத்துக்கு முன்னாடி இலை சுருட்டல் நோய் வந்து இலையெல்லாம் சுருண்டு போயிட்டு செடி காஞ்சி போயிட்டு இருந்தது. அங்க இங்கன்னு ஒரு காயா தான் காய்ச்சிட்டு இருந்தது. ரெகுலரா மீனமிலம் தெளிச்சு இலை சுருட்டலுக்கு பாதிப்பான இலை எல்லாத்தையும் கட் பண்ணி பராமரிச்சதுனால இப்போ செடியில இலையே தெரியாத அளவுக்கு காய் காய்ச்சிருக்கு. வாங்க அது எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து மணப்பாறை கத்திரி. இந்த செடி 12x12 க்ரோ பேக்ல ஒரே ஒரு செடியா வச்சு விட்டுருக்கேன். இந்த செடியில ரெகுலரா காய் காய்ச்சிட்டு இருக்கு. ஒரு காயா காய்க்கும். இந்த செடியில ஒரு காயும் நல்லா பெருசா காய்க்குது. இந்த காயும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஊதா நீட்டு கத்திரி செடி. லாஸ்ட் மந்த்ல இந்த செடி ரொம்ப காஞ்சி போயிட்டு இலையெல்லாம் ரொம்ப சுருங்கி போயிட்டு இருந்தது. காயும் ரொம்ப குட்டி குட்டியா காய்ச்சிட்டு இருந்தது. அந்த காஞ்சி போன இலை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு செடிக்கு ரெகுலரா மீனமிலம் தெளிச்சு வந்தேன். செடியை சுத்தி இருக்க மண்ணையும் நல்லா கலரி விட்டு லூஸ் ஆக்கி விட்டேன். இப்போ இந்த செடியிலையும் நல்லா காய் காய்ச்சிட்டு இருக்கு. இதுல நிறைய பூ விட்டு பிஞ்சும் வச்சிருக்கு. நல்லா காய்ச்ச காயை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து லைபீரியன் தக்காளி செடி. இந்த செடி கொடி போல வளர்ந்துருக்கு. அதனால சப்போர்ட்டுக்கு ஒரு கொம்பு நட்டு விட்டுருக்கேன். இந்த கொளுத்துற வெயிலையும் இந்த செடியில கொத்து கொத்தா தக்காளி காய்ச்சிருக்கு. இந்த செடியிலையும் இலை சுருட்டல் மாவு பூச்சி அப்படின்ட்டு நிறைய பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாமே சரி செஞ்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு இருக்கு இந்த செடியில. லைபீரியன் தக்காளி பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் முந்திரி பழம் பார்த்துருப்பீங்க. அதில் முந்திரி கொட்டை எக்ஸ்ட்ரா வெளியில் வளர்ந்துருக்கும். அது போல தான் இந்த லைபீரியன் தக்காளிலையும் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி பீஸ் வந்து வெளியில் வளர்ந்துருக்கும். இந்த தக்காளி பழுத்துடுச்சுன்னா ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். இதை நம்ம அறுவடை பண்ணி வச்சாலும் 1 வீக் கிட்ட வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக அழுகி போயிடாது. கொத்து கொத்தா காய்ச்சிருக்க லைபீரியன் தக்காளியும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நீட்ட பச்சை மிளகா. இந்த செடியும் இலை சுருட்டல் நோயினால பாதிக்கப்பட்டு செடி வாடி போயிட்டு இருந்தது. சரியா காயும் காய்க்கல. வாடி போன இலை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு ரெகுலரா மீனமிலம் தெளிச்சுட்டு வந்தேன். இப்போ செடி ஓரளவுக்கு புதுசா இலை துளுத்து நல்லா வந்துட்டு இருக்கு. காயும் நிறையவே காய்ச்சிருக்கு இந்த செடியில.
அடுத்து செரி தக்காளி. இந்த செடி நியர்லி ஒரு 50% வரைக்கும் காஞ்சி போயிடுச்சு. மீதி இருக்க இந்த செடியில் இப்போ பூ பூத்து நல்லா காய் காய்ச்சிட்டு இருக்கு, பழமும் பழுத்து இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறிகள். என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னா, காந்தாரி மிளகா, மணப்பாறை கத்திரி, நீட்டு ஊதா கத்திரி, நீட்டு பச்சை மிளகா, செரி தக்காளி, லைபீரியன் தக்காளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.